ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 17, 18, 19. 17ஆம் பதம். மந்த்ரேஷு மாம் வா உபகூய யத்வம் அகுண்டிதாகண்ட சதாத்மபோத பிருட்சே பிரபோ முக்த இவாப்ரமத்தஸ் தன்னோ மனோ மோகயதீவ தேவ. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, நித்திய புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தினால் பிரிக்கப்படுவதில்லை. தங்களுடைய பூர்ண அறிவிற்கு ஓர் எல்லையும் இல்லை. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதியுடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பம் அடையாதவரான தாங்கள் குழப்பம் அடைந்தவர் போல் என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள். தங்களுடைய இச்செயல் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. பொருளுரை. உத்தவர் உண்மையில் குழப்பம் அடைந்திருக்கவில்லை. ஆனால் இந்த முரண்பாடுகளெல்லாம் குழப்பமாக தோன்றுகின்றன என்று அவர் கூறுகிறார். அருகில் அமர்ந்திருந்த மைத்ரேயரின் நன்மைக்காகவே கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் இடையில் இத்தகைய உரையாடல்கள் நிகழ்ந்தன. துவாரகாபுரி ஜராசந்தனாலும் மற்றவர்களாலும் தாக்கப்பட்ட பொழுதும் துவாரகாபுரியின் அரசர் என்ற முறையில் தமது வழக்கமான இராஜாங்க கடமைகளுள் ஒன்றாக பெரும் யாகங்களை செய்யும் பொழுதும் தகுந்த ஆலோசனைகளை பெறுவதற்காக பகவான் உத்தவரை அழைப்பது வழக்கம். பகவான் நித்திய காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் அல்ல என்பதால் அவருக்கு கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் என எதுவுமில்லை. இவ்வாறாக அவர் அறியாதது எதுவுமில்லை. அவர் நித்தியமாக சுய புத்தியை கொண்டிருக்கிறார் என்பதால் ஆலோசனையை பெறுவதற்கு உத்தவரை அழைத்தது ஆச்சரியம்தான் என்பதில் சந்தேகமில்லை. பகவானின் இச்செயல்களெல்லாம் முரண்பாடு உள்ளவையாக காணப்பட்டாலும் வழக்கமான அவரது செயல்களில் எந்த முரண்பாடும் இல்லை. எனவே இத்தகைய செயல்களுக்கும் விளக்கம் அளிக்க முயலாமல் இவற்றை உள்ளபடி காண்பது நல்லது. 18ஆம் பதம். ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் புரோவாட்சகஸ்மை பகவான் சமக்ரம் அபிக்ஷமம் நோ கிரகணாய பர்தர் வதாஞ்சசா யத் விரஜினம் தரேம. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, உங்களை பற்றிய ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடியதும் முன்பு பிரம்மதேவருக்கு நீங்கள் விளக்கியதுமான அந்த உன்னத ஞானத்தை நாங்கள் பெற தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு விளக்கியருள வேண்டுகிறேன். பொருளுரை. உத்தவரை போன்ற ஒரு தூய பக்தர் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவருக்கு எவ்வித பௌதிக துன்பங்களும் இல்லை. பகவானின் சகவாசம் இல்லாமல் ஒரு பக்தன் துன்பத்தை உணர்கிறான். பகவானின் இடையறாத சிந்தனை பக்தனை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்கிறது. எனவே முன்பு பிரம்மதேவருக்கு உபதேசித்ததைப் போலவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஞானத்தை தமக்கும் உபதேசிக்கும்படி உத்தவர் பகவானிடம் வேண்டிக் கொண்டார். 19ஆம் பதம். இதி ஆபேதித ஹார்தாய மஹ்யம் ச பகவான் பர ஆதிதே சாரவிந்தாக்ஷ ஆத்மன பரமாம் ஸ்திதிம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு இதயபூர்வமான எனது ஆசைகளை பரமபுருஷரிடம் நான் வெளிப்படுத்தியதும் தாமரை கண்களையுடைய பகவான் தமது உன்னத நிலையை பற்றி எனக்கு உபதேசித்தார். பொருளுரை. இப்பதத்தில் பரமாம் ஸ்திதிம் என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவையாகும். பிரம்மதேவரிடம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 ஸ்லோகங்களை விவரித்த பகவான் அவரிடம் கூட தமது உன்னத நிலையை பற்றி பகவான் விளக்கவில்லை. இந்த உன்னத நிலை துவாரகையிலும் பிருந்தாவனத்திலும் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடனான அவரது விவகாரங்களை கொண்டதாகும். பகவான் தமது உன்னத நிலையை பற்றி விளக்கிய பொழுது மாமுனிவரான மைத்ரேயரும் அங்கு அமர்ந்திருந்தார் என்றாலும் அவ்விளக்கம் உத்தவருக்கு மட்டுமே உரியது என்பதால் அவர் குறிப்பாக மஹ்யம் எனக்கு என்று கூறினார். கற்பனை அறிவும் பலநோக்கு கருமம் கலந்துள்ள பக்தியை கொண்டுள்ளவர்களால் இத்தகைய உன்னத நிலையை புரிந்து கொள்வது